ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20th கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ 19 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட 20வது கொஸ்டின் பேப்பர் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா 20 கொஸ்டின் பேப்பர் நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் நான் படிக்கலை அப்படின்றவங்க சீக்கிரம் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் படிங்க. ஸோ நிறைய பேர் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. ஸோ அதுவும் வந்து தெரியாத கொஸ்டினை படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றவங்க கொஷின் பேப்பர் கண்டிப்பாக படிங்க. கொஷின் பேட்டர்ன் அப்போ தான் தெரியும், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? ஸோ இப்போ 20th கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரியான இணையை கண்டறிக. சரியான இணை எது? ஆப்ஷன் ஏ கதி துணை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. ஸோ இதுல திராவிட மொழியில பொருந்தாதது எது? ஹிந்தி. ஆப்ஷன் சி. ஓகேவா? தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம்லாம் திராவிட மொழிகள் தான். ஓகேவா? ஹிந்தி வந்து திராவிட மொழி கிடையாது. ரைட்டா? நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்ல கண்டறி. இதுலயுமே பொருந்தாத சொல் எது? ஆப்ஷன் பி கம்மல். அதாவது இந்த போது, செம்மல், அரும்பு இதெல்லாம் பூவினுடைய அடுத்தடுத்த நிலைகள். ஓகேவா? நம்ம பூ வந்து ஆரம்பத்துல இருந்து மொட்டுல இருந்து மலர்ந்த நிலை, வாடின நிலை, கீழே விழுந்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா படித்தோம் இல்லையா? பூவினுடைய நிலைகள். அதுதான் வந்து இந்த போது, செம்மல், அரும்பு இதெல்லாமே. ஓகேவா? ஸோ கம்மல் அப்படின்றது இதுல பொருந்தாதது. ரைட்டா? நெக்ஸ்ட், பிறமொழி சொல் அற்ற தொடர் எது? நம்ம வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி எழுதணும். பிறமொழி சொல் அற்ற தொடர் கேட்டிருக்காங்க. பாப்பமா? அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம். விவாதம் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஸோ இது கரெக்ட் தான். அடுத்தது, அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன். ஸோ இது தப்பு. அவர்கள் இருவருக்கும் டிஸ்கஷன். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஸோ இதுதான் கரெக்ட். ரைட்டா? நெக்ஸ்ட், மரபு பிழைகள் கேட்டிருக்காங்க. ஒலி மரபு. கூகை. கூகை என்ன செய்யும்? குளரும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதுல வந்து மயில் என்ன பண்ணும்? அகவும். மயில் வந்து அகவும். ஆந்தை அலரும். ஆந்தை என்ன செய்யும்? ஆந்தை அலரும். அடுத்தது, சேவல் கூவும். ரைட்டா? ஸோ மற்றதுக்குள்ளதையும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல வேற ஏதாவது கேட்கலாம். ரைட்டா? அடுத்தது, குட்டி, பிள்ளை, மடலி, வடலி இந்த சொற்கள் வந்து எதை குறிக்கும்? குட்டி, பிள்ளை, மடலி, வடலி இந்த சொற்கள்லாம் எதை குறிக்கும்? தாவரங்களுடைய இளநிலை அதைத்தான் என்ன செய்யும்? குறிக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊர்ணி இந்த சொற்கள் வந்து எதை உணர்த்தும்? இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊர்ணி இதெல்லாமே நீர்நிலைகள். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தில்லம், அழுவம், பதுக்கை, கணயம், அடவி என்னும் சொற்கள் எதை குறிக்கும் வேறு பெயர்கள்? தில்லம், அழுவம், பதுக்கை, கணயம், அடவி என்னும் சொற்கள் எதை குறிக்கும் வேறு பெயர்கள்? காடு. ஆப்ஷன் ஏ. காடு இதுதான் குறிக்கும். ரைட்டா? அடுத்தது, அகர வரிசைப்படி சொற்களை வந்து சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது முதல்ல வரும்? நம்ம இந்த இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம் பார்ப்போம். ஸோ இதில் எது முதல்ல வரும்? தா தான் முதல்ல வரும். தா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கட்களில் 1 எடை குறைவு. ஸோ இதனுடைய தமிழ் சொற்களில் நம்ம இதை எழுதணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 3 கோல்டு பிஸ்கட். கோல்டு பிஸ்கட் வந்திருக்கு. ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி 3 தங்க பிஸ்கட்டுகளில். பிஸ்கட் அப்படின்றது தப்பு. ஆப்ஷன் சி 3 தங்க கட்டிகளில் 1 வெயிட். வெயிட்ன்றது தப்பு. 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. ஸோ ஆப்ஷன் டி தான் இப்போ என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அரினா என்ன? அரினா என்ன? அரி, அரி. ஸோ இதனுடைய கரெக்ட் ஆன்சர் என்னது? அரினா திருமால் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
அறினா அறிந்து கொள், தெரிந்து கொள் அப்படின்றது அர்த்தம். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கூரை அப்படின்னா என்னன்னா, கூரை அப்படின்னா என்ன? கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. கூரைனா புடவை. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஸோ இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன பார்ப்போம். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு, களம் தப்பு, போர்க்கள இது தப்பு. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு, போர்க்களத்தில் இந்த லா வந்து ரைட்டு தான்ல. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு. ஸோ இது தப்பு. போர்க்களம் இதுதான் கரெக்டாக வரும். ஆன்சர் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களம் ஒரு செம்பு, அதை வந்து மீன் பண்றாங்க அதுல. ஓகே ஓகே ஓகே. ஸோ களம் அப்படின்றது ஒரு பாத்திரம், அதை வந்து மீன் பண்றாங்க. ரைட்டா? அப்போ போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ மற்றதுலலாம் தப்பு தப்பு இருக்கு. சில தப்பெல்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்கு. களம் அப்படின்னா இதில் வந்து ஒரு பாத்திரம், அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ச்சொல்லை கண்டறிக. விரித்த இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி விரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ச்சொல்லை கண்டறிக. உரைத்தல் இதனுடைய வேர்ச்சொல் உரை. ஆப்ஷன் டி. ஓகேவா? இதுல உரைக்க அப்படின்றது க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றுல வரும். உரைத்த ஆ சவுண்ட் வந்திருக்கு. உரைத்த ஆசிரியர், மாணவர்களுக்கு உரைத்த ஆசிரியர். ஸோ ஒரு பெயர் சொல் வச்சு முடியுது அப்படின்னா இது பெயரச்சம். உரைத்து ஊ சவுண்டு வருது, ஒரு வினைச்சொல் வச்சு முடியுதுன்னா வினையச்சம். ஓகேவா? அடுத்தது கண்டான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? கான். ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் வேர்ச்சொல் தான். தேடுகிறான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் பி தேடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அஞ்சி என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் என்னது? அஞ்சி இந்த வேர்ச்சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் என்ன? அஞ்சினர். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயர் என்ன? வான்ற வேர்ச்சொல்லுக்கு வினையாளனையும் பெயர் என்ன? வந்தவர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? வந்தான் அப்படின்னா என்னது? வினை முற்று. ரைட்டா? வந்து அப்படின்னா ஊ சவுண்டு வருது, ஒரு வினைச்சொல் வச்சு முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? வினையச்சம். வந்து சென்றான், அப்போ ஒரு வினைச்சொல் வச்சு முடியுது. வந்த வந்த பையன். ஸோ அப்போ இது ஒரு பெயரச்சம். ரைட்டா? ஸோ அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். நெக்ஸ்ட். வாழ் என்பதனுடைய தொழில் பெயர் என்ன? ஆப்ஷன் பி வாழ்க்கை. ஸோ வாழ் அல் விகுதி மட்டும்தான், தல் விகுதி மட்டும்தான் எனது தொழில் பெயர் அப்படின்றது கிடையாது. தொழில் பெயரில் நம்ம ஒரு இதே படித்தோம். தல் அல் அம் ஐ கை வை கூ பூ வு தி சி வி மை. ஸோ இதெல்லாமே தொழில் பெயருடைய விகுதி தான். இதில் எந்தது விகுதி வந்தாலும் இது தொழில் பெயரை சார்ந்தது தான். ஓகேவா? ஸோ வாழ்க்கைன்றது தொழில் பெயர் தான். அடுத்தது வருவோம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கரேஜ்னா என்னது? துணிவு. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது வந்து கரெக்ட்? பேடி அப்படின்றது நெற்பயிர், அது கரெக்டு தான். இதுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிக. ஸோ இதில் எது கரெக்டானது? ஆப்ஷன் டி ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம். ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் என்னது? பண்டைய இலக்கியம். ஓகேவா?
ஸோ செவ்விலக்கியம் அப்படின்னா என்ன வரும்? கிளாசிக்கல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம்னா ரெஜினல் லிட்ரேச்சர். ஓகேவா? நவீன இலக்கியம் அப்படின்னா ஃபோக் லிட்ரேச்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக. கலன் அல்லால். ஸோ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? கலன் பிளஸ் அல்லால், ஆப்ஷன் பி. அடுத்தது உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. நமக்கு ஆன்சர் என்ன? பயனற்ற செயல். இதெல்லாம் நான் ரிப்பீட்டட் கொஸ்டின் அகைன் அகைன் வந்துகிட்டே இருக்கு. உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். அப்படின்னா என்னது? தடையின்றி மிகுதியாக, ஆப்ஷன் ஏ. ஸோ நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து விடை வகைகள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. நான் எல்லா தடவையும் கொஸ்டின் பேப்பரில் ஃபுல்லாக அந்த விடை வகைகளை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கடைக்கு போவாயா அப்படின்ற கொஸ்டினுக்கு போவேன் அப்படின்னு நம்ம உடன்பட்டு சொல்றது என்னது? ஆப்ஷன் ஏ நேர்விடை. கடைக்கு போவியா அப்படின்ற கொஸ்டினுக்கு நீ ஏன் போய்க்கோ அப்படின்னு நம்மக்கிட்டே ஏவி விடுறது என்னது? ஏவல் விடை. ஓகேவா? கடை எங்க இருக்கு அப்படின்ற கொஸ்டினுக்கு அந்த இருக்கு நம்ம சுட்டி காட்டி சொல்றது சுட்டு விடை. ஓகேவா? ஸோ உனக்கு ஆட தெரியுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு எனக்கு பாட தெரியும், அதாவது அதுக்கான ஆன்சர் இல்லாமல் அதுக்கு இனமான இன்னொரு ஆன்சர் சொல்றது இனமொழி விடை. ஓகேவா? அந்த விடை வரும்போதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. விடை வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடை வகைகள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உனக்கு ஆட தெரியுமான்ற கொஸ்டினுக்கு எனக்கு பாட தெரியும். இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ ஆட தெரியுமான்ற கொஸ்டினுக்கு பாட தெரியும் சொல்றது என்னது? இனமொழி விடை. ஓகேவா? ஸோ கடைக்கு போவியா? நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொன்னா மறை விடை. ஓகேவா? நீயே செஞ்சுக்கோன்னு சொன்னா ஏவல் விடை. அடுத்தது நீ விளையாடலையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு கால் வலிக்கும், அதாவது இனிமே நடக்க போகுது, அதை வந்து சொல்றது உருவது கூறல் விடை. ஓகேவா? விளையாடலையான்ற கொஸ்டினுக்கு கால் வலிக்குது, ஆல்ரெடி நடந்ததை சொல்றது உற்றது உரைத்தல் விடை. ரைட்டா? இந்தா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்த கொஸ்டின், நீ நடனம் ஆடவில்லையா அப்படின்ற கொஸ்டினுக்கு கால் வலிக்கும், அப்ப இனிமே நடக்க போகுது, உருவதை உரைப்பது, அது என்னது? உருவது கூறல் விடை. ஓகேவா? உற்றது உரைத்தல் விடைனா கால் வலிக்கிறது, ஆல்ரெடி நடந்ததை சொல்றது உற்றது உரைத்தல் விடை. கால் வலிக்கும் நடக்க போறதை சொல்றது உருவது கூறல் விடை. ரைட்டா? அடுத்தது ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன? ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது? ஆப்ஷன் டி அக்தன்று. ஓகேவா? இங்க உயிரெழுத்துக்கள்ல தொடங்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம்? அஃது. இதே இதிலே வந்து இதுல உயிர்மை எழுத்துக்கள்ல தொடங்குற ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? அது போடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை வந்து தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது. ஸோ இதுல மரங்கள் அப்படின்றது பன்மை இல்லையா? ஸோ பன்மையில வரும்போது என்ன வரணும்? வளர்ந்தன அப்படின்னு வரணும். ஓகேவா? நான் நட்ட மரம் நான் நட்ட மரம் வளர்ந்தது அப்படின்னு போடலாம். மரங்கள்னு வரும்போது அது பன்மை. ஸோ அப்போ அதுக்கு என்ன வரும்? வளர்ந்தன. ஆப்ஷன் சி, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுகதான். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றது. ஸோ இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன? கல்வி நிலையங்கள்னு கொடுத்துட்டான். அப்போ பன்மை. பன்மைன்னு என்ன சொன்னேன்? வருகின்றன. ரைட்டா? கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய கரெக்டான தொடர் எது? துன்பத்தின் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இது தப்பு. துன்பத்தினால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பமே பொறுத்துக்கொள். அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு இதில் ஆப்ஷன் இருக்குன்னா நாளையுமே ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் ஃபைனல் பண்ணுங்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் சொல் பொருள் கேட்டிருக்காங்க. கெடி கலங்கி அப்படின்னா என்னது? கெடி கலங்கினா மிக வருந்தி. சேகரம் அப்படின்னா கூட்டம். வாகு அப்படின்னா சரியாக. மெத்த அப்படின்னா மிகவும். ஸோ செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட் தான் ஆன்சர். ஸோ ரெண்டு இதில் இருக்குது, பி அண்ட் டியில். சேகரம்னா கூட்டம். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. இப்போது பொல்லாம் அப்படின்னா என்னது? பொல்லாம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். கடறு அப்படின்னா காடு. கோடுனா என்னது? கொம்பு. குருளை அப்படின்னா குட்டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது? தேர்டு தான் ஆன்சர். செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரைட்டா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மூன்றினம் எது? துறை, தாழிசை, விருத்தம். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்தது பாசவர். பாசவர்னா யாரு? வெற்றிலை விற்பவர். ஆப்ஷன் சி. ஓகேவா? வெற்றிலை விற்பவர் தான் பாசவர். கண்ணுள் வினைஞர் அப்படின்னு கேட்டா ஓவியர். ஓகேவா? மண்ணீட்டாளர் அப்படின்னு கேட்டா சிற்பி. ஓகேவா? எண்ணெய் விற்கிறவங்க யாரை சொல்லுவோம்? ஓசுனர்னு சொல்லுவோம். ஓகேவா? எண்ணெய் விற்கிறவங்களை என்ன சொல்லுவோம்? ஓசுனர். நெய்பவரை காருகர்னு சொல்லுவோம். எதனால சொல்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு தடவை ஒரு இது கேட்குறாங்க. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. மடுனா என்ன? மாடுனா என்ன? மடு அப்படின்னா என்ன? மாடு அப்படின்னா என்ன? ஆப்ஷன் சி மடுனா பொய்கைன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி வந்து ஆப்ஷன் சி பொய்கை. மடுனா பொய்கைன்னு அர்த்தம். மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். மாடுன்றது செல்வமும் குறிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். கொடு, கோடு என்னும் சொற்களினுடைய அடிப்படையில தவறான பொருள் தரும் வாக்கியம் எது? ஸோ இதுல தரையில் கோடு. ஓகே, மேபி இருக்கலாம். அடுத்தது சஞ்சனாவுக்கு பழம் கொடு. ஓகே. பென்சிலை கொண்டு கோடிடு. ஓகே. தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு வருமா? தாமரைக்கு புத்தகம் கொடு. அப்ப இந்த சென்டென்ஸ் தான் இது தப்பு. ஆப்ஷன் சி தான் அப்போ என்னது கொஸ்டினுக்கான ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மடி என்னும் சொல்லிற்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிக. ஸோ மடினா என்ன? சோம்பல், மடித்தல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். இசை என்பதன் இரு பொருள் என்ன? இசைனா என்னது? பாடல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல புகழ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. பாடல்னு சொல்லலாம், இல்ல புகழ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? அடுத்தது கீழ்காணும் சொல்லுக்கு இரு பொருள் தருக. செப்புதல் அப்படின்னா என்னது? செப்புதல். பயங்கர மழை. செப்புதல் அப்படின்னா என்னது? பேசுதல், விளம்புதல். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? ஸோ இதை எழுத்து வழக்கா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா? ஸோ இது கரெக்ட் தான். அது ஆனா இதுல வந்து சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது ஊர்வலமா அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்க நமக்கு எது வந்திருக்கு? உயிரெழுத்துக்கள்ல தொடங்குது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வர்றது அதுதான் வரணும். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே அதுதான் கொடுத்துருக்காங்க. அது வந்து சென்டென்ஸ் தப்பு. ஸோ நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஒருத்தன் தனியாக போனால் அது ஊர்வலமா? ஸோ ரெண்டுமே ஒரே சென்டென்ஸை தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதில் ஏதாவது ஒன்று டைப்பிங் எரராக இருக்கலாம். அடுத்தது ஒருவன் ஒண்டியாய் போனால், ஒண்டியாய். ஸோ அப்போ தப்பு. அடுத்தது ஒருத்தன் தனியாக போனால் ஊர்கோலமா? ஸோ இது தப்பு. ஸோ இதில் வந்து தப்பு கொடுத்துருக்காங்க. ஒருவன், இதில் ஒருத்தன். அப்போ இந்த இது வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த பிழையெல்லாம் வந்து பார்க்கும்போது கரெக்டாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒருத்தன் இருக்குது, இதில் ஒருவன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பிழைகளை வந்து கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு. ஒசரமாக வளர்ந்துட்டான். ஸோ இதனோட சரியான எழுத்து வழக்கு தொடர் எது? உயரமாக வளர்ந்து விட்டான். இது கரெக்டு தான். உயரமாகி விட்டான் வராது. நெட்டையாகி விட்டான், நெட்டையா வளர்ந்துட்டான் வராது. உசரமாக. அப்போ என்ன வரும்? உயரமாக வளர்ந்து விட்டான். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத்து வழக்கு எது? இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இது எழுத்து வழக்கு கிடையாது. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். ஸோ இது கரெக்டு தான். அடுத்தது இப்பொழுது எனக்கு புரிந்தாயிற்று. ஸோ அப்போ இது தப்பு. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். ஸோ இதுவும் அதே சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்பொழுது, இப்போது. ஸோ இந்த இடத்துல இப்போதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஸோ அப்போ இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். ஆப்ஷன் பி. ஸோ எவ்வளோ வந்து மிஸ்டேக்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டைம் நம்ம வந்து மெதுவாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் டைமில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போட்டுட்ருக்கிற டைமில் நமக்கு குழப்பம். அதனால் எல்லா ஆப்ஷனுமே ரீட் பண்ணிக்கோங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் டேஷ். சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது
பொருத்தமான வினாச்சொல் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் டேஷ். பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியங்கள் யாவை? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நால்வகை படைகள் டேஷ். நால்வகை படைகள் யாவை? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ நிறுத்தற் குறி வந்தாச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். சொல் கேட்கிறேன். சொல் கேட்காம சொல்ல கேட்குறானா? அப்படி கிடையாது. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். ஸோ இப்படி தான் வரணும். ஸோ அப்போ இந்த இது தப்பு. அடுத்ததுல சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். ஸோ இது மேபி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது பார்ப்போம். சொல் கேட்கிறேன் இந்த இடத்துலையும் வரல. ஸோ அப்போ இதுவும் தப்பு. அடுத்ததுல சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். ஸோ இதுவும் கிட்ட கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? பர்ஃபெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. சொல் கேட்கிறேன். இந்த இடத்துல என்ன வரணும்? இரட்டை மேற்கோள் குறி வரணும். சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். ரைட்டா? அடுத்தது நிறுத்தற்குறி பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ நீங்கள் அதில் போய் வந்து நிறுத்தற்குறியில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முத்தமிழ் இயல் இசை நாடகம் இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். அடுத்தது முத்தமிழ் இந்த இடத்துல கமா வரக்கூடாது, தப்பு. முத்தமிழ் இதுவும் வராது, தப்பு. முத்தமிழ் இது கரெக்டு தான். இயல் இசை நாடகம் இந்த இதுக்கு இடையில கமா தான் வரணும். ஸோ சாரி, இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட வந்து 28th கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்க்காதவங்க சீக்கிரம் பிளேலிஸ்ட்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? தேங்க்யூ.